ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு 16 விதமான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. நம்ம வந்து டெய்லி நம்மளோட கிச்சனில் வேலைகள் முடிஞ்சதுக்கப்புறம் அடுப்புலேருந்து கவுண்டர் டாப்லேருந்து எல்லாத்தையுமே வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி விடுவோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து துடைக்கிறதுக்காக செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை மட்டும் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு க்ளீனிங் சொல்யூஷன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது ஹேண்ட் வாஷ் வந்து எடுத்திருக்கேன். என்ன பிராண்டாக இருந்தாலுமே வந்து எடுத்துக்கோங்க. ஹேண்ட் வாஷ் வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல வாசமாக நல்ல பளிச்சுன்னு க்ளீன் ஆகுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை டம்ளர்லேருந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இட்லி சோடா தூள் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ப சோடான்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கோங்க. அது கூட வந்து கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி கம்ஃபர்ட் வந்து சேர்த்துக்கோங்க. கம்ஃபர்ட் வந்து சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும். ரெகுலராக நீங்கள் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னும்போது இந்த சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணி உங்களோட கிச்சனை வந்து தொடச்சி பாருங்கள். நல்லா வாசமாக இருக்கும். அதே சமயத்தில் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த லிக்விடும் வந்து கடையில் இருந்து வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு சில பொருட்களை மட்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கம்பி எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்னரில் வந்து தண்ணி போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல் வந்து வச்சு அந்த பர்னரை நான் வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். இப்படி வந்து செஞ்சீங்க அப்படின்னா பர்னருக்குள்ளே வந்து உங்களுக்கு தண்ணி போகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரை கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு இந்த அடுப்பு எல்லாத்தையுமே நம்ம வந்து மேலே நிறைய இந்த சாப்பாட்டு பொருட்கள்லாம் கொட்டிகிட்டு இருக்கிறதுனால அதெல்லாமே தொடச்சி விட்டதுக்கு பிறகு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த தண்ணியை வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாங்க. ஒரு முறையும் நீங்கள் வந்து சமையல் வேலை முடிச்சதுக்கப்புறமா அடுப்பு வந்து நீங்கள் கண்ணாடி அடுப்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த கண்ணாடி அடுப்பில் அந்த ஹீட் வந்து நல்லா ஆறுனதுக்கு, அதாவது அந்த சூடு வந்து நல்லா தணிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணுங்கள். சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அந்த கண்ணாடி வந்து விரிசல் விட ஆரம்பிச்சிடும். சீக்கிரத்தில் அடுப்பு வந்து டேமேஜ் ஆகிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸ்டீல் அடுப்பாக இருந்தது அப்படின்னா சூடாக இருக்கும்போது கூட அழகாக நம்ம வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். ஒன்றும் அது வந்து பிரச்சனை ஆகாது. இந்த மாதிரி வந்து ஒரு வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணி அழகாக தொடச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்மளோட அடுப்பும் வந்து க்ளீன் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து நான்வெஜ் அதெல்லாம் வந்து சமைக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த அடுப்பில் நிறைய சிந்திட்டு இருக்கும் இல்லையா, நம்ம ஃப்ரை பண்ணும்போது குழம்பு வைக்கும்போது எல்லாமே ஒரு மாதிரி அந்த நான்வெஜ் ஸ்மெல் வந்து ஹெவியாக வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரே ஒரு லிக்விட் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக உங்களோட கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கும் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நல்லா வாசமாக கமகமன்னு இருக்குங்க. ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது கெட்டே போகாது. அது தீந்து போகிற வரைக்கும் நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி டல்லாக இருக்கிற கலர் மாறி போன பழைய ஷூஸ் எல்லாமே நம்ம வந்து வெளியில் கடைகளில் கொடுத்து பாலிஷ் போடணும் அப்படின்னா நமக்கு பைசா செலவாகும். அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் இருக்கிற வேஸ்லினை மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக நம்ம வந்து கடைகளில் பண்ணுற மாதிரி அழகாக பாலிஷ் போட்டுடலாம். இது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். வேஸ்லின் வந்து என்ன பிராண்டடாக இருந்தாலும் ஓகே தான், எடுத்துக்கோங்க. அதாவது என்ன ஃப்ளேவராக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த ஷூ இருக்கு இல்லையா, அதில் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கரை இருக்குது அழுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு காட்டன் வந்து எடுத்துக்கோங்க. பஞ்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பழைய கிளாத் வந்து யூஸ் பண்ணி நல்லா எல்லா இடத்துலையுமே அந்த வேஸ்லின் வந்து படுற மாதிரி அப்ளை பண்ணி அழகாக வந்து தேய்ச்சி கொடுத்துருங்க. இந்த மாதிரி செய்யும்போது நிமிஷத்தில் பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். அழுக்கம் வந்து சூப்பராக விட்டு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஷூ வந்து ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவசரமாக நம்ம வந்து எங்கேயாவது வெளியே கிளம்புறோம் அப்படின்னும்போது குழந்தைங்க அப்போ தான் வந்து ஷூ பார்க்கும்போது ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து உடனே நிமிஷத்தில் நீங்கள் அந்த மாதிரி வேஸ்லின் யூஸ் பண்ணி அழகாக வந்து சரி பண்ணி எடுத்துடலாங்க. நான் 2 ஷூக்குமே வந்து போட்டு எடுத்துட்டேன். பார்க்குறதுக்கு பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா பளிச்சுன்னே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி தட்டையாக இருக்கிற வுட்டாலான கரண்டி ஒன்று நான் எடுத்திருக்கேன். இதுவும் அதுக்கப்புறம் ஒரு சாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது 2த்தையும் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக தொடப்பத்தால் கூட நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியாத ஒரு சில இடங்களை இந்த 2 பொருளை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நார்மலான பச்சை தண்ணியில் இந்த சாக்ஸை வந்து நல்லா நனைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நனைச்சி எடுத்த சாக்ஸை அந்த கரண்டியில் வந்து மாட்டிட்டு ஒரு ரப்பர் பேண்டை வந்து போட்டு சுற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி டேபிளுக்கு கீழெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தொடப்பம் வந்து போட முடியாது. அந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டஸ்ட்டு தலைமுடியில் இருந்து பூண்டு தோல்லேருந்து குழந்தைங்க சாப்பிட்டு போகிற சாக்லேட் கவர்லேருந்து எல்லாமே அடியில் போயிட்டு சிக்கிட்டு இருக்கும். அதை வந்து இன்றைக்கி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி இதை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக நம்ம உள்ளே விட்டு எடுக்கும்போது அங்கே அடியில் சிக்கிச்சிருக்க முடி பூண்டு தோல் எல்லாமே வந்து க்ளீன் ஆகிட்டு வந்துடுச்சு. தொடப்பம் கூட நம்மளால் இந்த அளவுக்கு போட்டு க்ளீன் பண்ண முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அழுக்கு வந்து வந்திருக்குன்னு. அதாவது முடி பூண்டு தோல் பட்ஸு இந்த மாதிரி நிறைய குப்பை வந்து வந்திருக்கு. அந்த ஒரே ஒரு சாக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி அழகாக நம்ம இதை வந்து க்ளீன்
பண்ணி எடுத்துட்டோம். கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர்ல தண்ணி வந்து வச்சிருக்கேன். ஒரு 1/2 குக்கர் அளவுக்கு தண்ணி வந்து வச்சிருக்கேன். தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும். தண்ணி சூடானதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடிகல் இருக்கும் இல்லையா? இடிகல்ல நம்ம வந்து இடிக்கிறதுக்காக யூஸ் பண்ண அந்த உரல மட்டும் உள்ளுக்குள்ள போட்டு விட்டுருங்க. அந்த மேல அந்த கல்லு மட்டும் போட்டுருங்க தண்ணிக்குள்ள. நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த கொதிக்கிற சவுண்டு வந்து கேட்கும். லைட்டா வந்து விசில் வர்ற மாதிரி சவுண்டு கேட்கும் பாருங்க. அந்த டைம்ல அந்த குக்கர வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில சமயத்தில நம்ம அயர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது கரண்ட் இருக்காது. ஒரு எமர்ஜென்சியா நம்ம அயர்ன் பண்ணி தான் அந்த துணி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அந்த டைம்ல கரண்ட் இல்ல அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க இந்த ஷால் வந்து நான் அயர்ன் பண்ணாத பக்கம் இந்த சைடு, அந்த பக்கம் நான் வந்து அயர்ன் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த குக்கர் யூஸ் பண்ணி அயர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா பளிச்சுன்னு கிளீன் ஆயிருக்கு. இதில முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்னு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி பர்ப்பஸ்க்கு எடுக்கிற குக்கர்ல வந்து அடியில அழுக்கு இல்லாம, கரி இல்லாம நீங்க வந்து பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களோட துணி வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இல்லன்னா அந்த குக்கர்ல இருக்கிற அழுக்கு, கரியும் வந்து துணியில ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. தேங்காய் உடைக்கிறதுக்கு நூல் மட்டும் இருந்தா போதுங்க. ரொம்ப அழகா பாதிக்கு பாதியா தேங்காய் வந்து உடைச்சிடலாம். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம். நம்மள நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காய் உடைக்கும்போது அந்த செதற்காய் மாதிரி நம்ம வந்து உடைச்சிருவோம். அந்த மாதிரி உடைக்கும்போது ஒரு சில ரெசிபீஸ்க்கு வந்து நம்ம தேங்காய் துருவி தான் சேர்க்கணும் அப்படின்னும்போது, அந்த மாதிரி உடைச்சிட்டோம்னா அது வந்து நமக்கு எடுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில நீங்க வந்து நூல் மட்டும் யூஸ் பண்ணி அழகா இந்த மாதிரி உடைச்சுக்கோங்க. நூல் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த தேங்காயில நடுப்பகுதியில இப்ப நான் வந்து பாதிக்கு பாதி அப்படி நூல சுத்தி விட்டுருக்கேன் பாருங்க அழகா. இந்த மாதிரி நல்லா டைட்டா வந்து சுத்தி விட்டுருங்க. இப்படி சுத்துனதுக்கு அப்புறமா கத்தி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு 2 தட்டு மட்டும் நீங்க தட்டுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு பட்டுன்னு உடைஞ்சிருங்க. கரெக்ட்டான பாதிக்கு பாதியா உங்களுக்கு வந்து உடையும். இந்த ஐடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா இருந்தாலுமே பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செதற்காய் மாதிரி உடைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இப்ப நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நம்ம பீரோல நெறைய ஷால்ஸ் எல்லாம் வந்து கலர் கலரா வெரைட்டியா வாங்கி வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சில சமயத்தில அத வந்து வைக்கிறதுக்கே இடம் இல்லாம போயிடும். அது மட்டும் இல்லாம எங்க வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசரத்தில நம்ம வந்து தேடிட்டு இருப்போம். அத வந்து அழகா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு இந்த ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் இருந்தா போதுங்க. இப்ப இந்த பாட்டிலோட மேல் பக்கம் நான் வந்து கட் பண்ணி போட்டேன் பாருங்க. அது நமக்கு தேவைப்படாது. இந்த கீழ் பகுதியில இருக்கிற இந்த இடத்துல மட்டும் நீங்க கத்திய சூடு பண்ணிட்டு நல்லா அந்த வளையம் மாதிரி வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். எத்தனை வளையம் தேவைப்படுது அப்படிங்கிறத உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் கொஞ்சமா இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதுவும் அதுக்கப்புறம் வந்து ஹேங்கர் வந்து யூஸ் பண்ணிக்க போறோம். இந்த 2 பொருள் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு நெறைய ஷால்ஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டீல்ல இருக்கிற மாதிரியான ஹேங்கர் இல்லன்னா பிளாஸ்டிக்ல என்ன மாதிரி உங்ககிட்ட இருக்கோ, அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர்ல ஒண்ணு வந்து எடுத்திருக்கேன். நூல் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீஸஸா நூல வந்து கட் பண்ணிக்கோங்க. அந்த ரிங்குக்குள்ள அதாவது அந்த நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா பாட்டில் ரிங் அதுக்குள்ள வந்து விட்டுட்டு அத வந்து அப்படியே அந்த ஹேங்கர்ல அட்டாச் பண்ணி இப்படி கட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க கட்டும்போது உங்களுக்கு எத்தன வளையம் தேவையோ அத்தன வளையம் வந்து அழகா கிட்டக்க வந்து வச்சு கட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம வீட்ல இருக்கிற ஷால்ஸ் எல்லாத்தையுமே அந்த ரிங்ல வந்து மாட்டி விட்டுட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒரு இடத்துல ஆர்கனைஸ்டா வந்து வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம அவசரத்துக்கு வெளிய கிளம்பும்போதும் சரி, நம்ம வந்து தேடும்போது கைக்கு கிடைக்கிற மாதிரி அழகா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பீரோலயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய இடம் வந்து சேவ் பண்ண முடியுங்க. பாருங்க நான் அழகா வந்து ஷால்ஸ் வந்து கொஞ்சமா அதில வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, நமக்கு ஈஸியா இருக்கும். ஒரு அவசரத்துக்கு நம்ம கிளம்புறோம் அப்படின்னும்போது, தேவைப்படுற ஷால் வந்து எடுத்து நம்ம உடனே யூஸ் பண்ணிக்க முடியும். பாருங்க, இந்த மாதிரி பீரோட சைட் டோர் இருக்கு இல்லையா? அதில வந்து நான் மாட்டி விட்டுருக்கேன். அழகா நம்ம வந்து டோர் வந்து க்ளோஸ் பண்ணும்போதும் எந்த மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸும் வந்து இருக்கவே இருக்காது. அழகா அந்த மாதிரி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட எவ்வளோ ஷால்ஸ் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நெறைய ஹேங்கர்ஸ் கூட இந்த மாதிரி வந்து செஞ்சு மாட்டிக்கோங்க. பீரோல வந்து வைக்க இடம் இல்ல அப்படின்னா, சைட்ல இந்த மாதிரி கூட நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண எண்ணெயா இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டு லைஃப்பில் ஒரு தடவையாவது நமக்கு கண்டிப்பாக வந்திருக்குங்க. இந்த எண்ணெயை நான் வந்து சொல்லலை, இது நான் வீடியோக்காக உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒரு கிண்ணத்தில் வந்து நீங்கள் டவுட்டாக இருக்கிற எண்ணெயை வந்து கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பல் பூண்டை வந்து நல்லா தோலை உரிச்சிட்டு உள்ளுக்குள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்கங்க. இந்த மாதிரி நீங்கள் விடும்போது அந்த பூண்டோட கலர் வந்து மாறி வருது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்படி உங்களுக்கு கலர் மாற
மாறாம நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு பூண்டு அப்படின்னா, எண்ணெய் வந்து சுத்தமான எண்ணெய் அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி பாதாம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவசரத்துக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு தோல் உரிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? கொஞ்ச நேரம் இத வந்து தண்ணீல ஊற வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு இத வந்து தோல உரிக்க முடியும். உடனே நம்ம இத வந்து யூஸ் பண்ணணும். ஆனா தோலையும் வந்து உடனே உரிச்சு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தேவையான அளவுக்கு ஒரு கிண்ணத்துல வந்து எடுத்து நான் அந்த மாதிரி சேர்த்துருக்கேங்க. நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிறதான சுடுதண்ணி வந்து இந்த மாதிரி அந்த பாதாம் மூழ்குற அளவுக்கு வந்து இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு, ஒரு மூடி போட்டு மூடிட்டு அப்படியே இத வந்து ரெஸ்ட்டில விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து விட்டீங்க அப்படின்னாலே போதும். அந்த பாதாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோலெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கும். தண்ணியோட கலருமே சேஞ்ச் ஆகியிருக்கும். நீங்கள் தண்ணி வந்து ஊற்றும்போது நல்ல சூடாக கொதிக்க கொதிக்க இருக்கிற மாதிரி சுடு தண்ணி வந்து ஊற்றி விடுங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் சட்டுன்னு உங்களுக்கு வந்து அந்த தோல்லாம் ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி தோலை உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கை வச்சு இந்த மாதிரி கசக்கி விட்டீங்க அப்படின்னாலே நல்லா உங்களுக்கு மேலே அந்த தோல் எல்லாமே வந்து தனியாக வந்துருங்க. கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்வீட் ரெசிபிக்கு தேவைப்படுது அப்படின்னா உடனே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா அதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவோம். எப்போவுமே நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம இத வந்து ஃப்ரிட்ஜில எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. அது கத்திய வந்து லைட்டா ஹீட் பண்ணிட்டு, இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விடுங்க. அதோட மேல் பார்ட் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா வந்து கட் பண்ணிடாதீங்க. லைட்டா வந்து ஓப்பனா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பாட்டில்ஸ் வந்து தேவைப்படுதோ அத்தனை பாட்டில்ஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அடியில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையும் ஒரு ஒரு பாட்டிலில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ புதினா வந்து வைக்கிறீங்க, கருவேப்பிலை வைக்கிறீங்க அப்படின்னா அந்த அடிப்பகுதி வந்து தண்ணியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அடியில் கொஞ்சமாக அந்த இருக்கிற கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையுமே தனியாக வந்து எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இலை வந்து தண்ணியில் பட்டுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி அழுகி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் 2, 3 நாளில். அதனால நீங்கள் லைட்டாக அடியில் இருக்கிற புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் மட்டுமே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வேர் மட்டும் தண்ணியில், அதாவது அந்த காம்பு மட்டும் தண்ணியில் இருக்கிற மாதிரி வச்சு விட்டுருங்க. இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் சைடு டோரில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இடத்தையும் அடைக்காது. 2 நாளைக்கு ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாக தண்ணி வந்து மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி ரவை எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு மாதிரியான வண்டு, புழு, பூச்சி இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் லைட்டாக தண்ணி எதுனா பட்டுருச்சு அப்படின்னா அங்கங்கே வந்து அந்த ரவையில் நிறைய கட்டி வந்து விழுக ஆரம்பிச்சிடும் இல்லையா? இதை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து அந்த ரவையை கொட்டி நம்ம வந்து சலிச்சோம் அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து அழகாக சலிச்சு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ரவையில் வந்து கட்டி விழுந்திருக்கு, இல்லை வண்டு வந்து அந்த புழு வந்து கூடு கட்டியிருக்கு அப்படின்னாலும் அழகாக உங்களுக்கு எல்லாமே மேலே நின்றுடும். ரவை மட்டுமே உங்களுக்கு வந்து சுத்தமாக கீழே வந்துடும். தேவைப்படுச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா கூட நீங்கள் இதை வந்து தூக்கி போட்டுடலாம். கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த மாதிரி நிறைய முட்டை வந்து வேக வைக்கிறீங்க அப்படின்னும்போது அதை உரிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். ஒரு ஒரு முட்டையாக நம்ம வந்து எடுத்து உரிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கின்னுமே நிறைய வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? அதுக்காக இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 4-5 தடவை அந்த கிண்ணத்தை வந்து நல்லா குலுக்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த தோல் எல்லாமே வந்து இந்த மாதிரி வெடிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அழகாக நீங்கள் அந்த தோலை சூப்பராக அந்த மாதிரி உரிச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து உரிக்க வந்துடுதுன்னு சொல்லிட்டு. 1, 2 முட்டை நம்ம வேக வைக்கிறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய முட்டை வந்து ஒரே சமயத்தில் வேக வச்சு எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உரிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். கை வலிக்க கஷ்டப்பட்டு மாவு பிசையாமல் உங்களுக்கு வந்து சப்பாத்தி கட்டையே யூஸ் பண்ணாமல் வட்ட வட்டமாக அழகாக வந்து நீங்கள் சப்பாத்தி போடணும், கை வலிக்காமல் மாவும் பிசையணும் அப்படின்னா இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். வேலைக்கு போகிற லேடிஸாக இருந்தால் கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிற மாவுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸி கப்பு சின்னதோ பெருசோ வந்து எடுத்துக்கோங்க. 1 கப் மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 கப்பு மாவுக்கு 1/2
1/2 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியா வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த மாவுல கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஊத்தி, மிக்ஸியில அப்படியே ஃபுல்லா மூடி போட்டு மூடிட்டு, ஒரு 2, 3 தடவ வந்து பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்தீங்க அப்படின்னா, அழகா உங்களுக்கு வந்து மாவு வந்து பெசஞ்சு கிடச்சிரும். தண்ணி வந்து ஒரே டைம்ல வந்து ஊத்திடாதீங்க. ஒரு 2 தடவ வந்து ஊத்துற மாதிரி பார்த்து ஊத்திக்கோங்க. அதாவது 1/2 டம்ளருக்கும் கம்மியா வந்து எடுத்துக்கோங்க. அதாவது 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் தண்ணி வந்து கம்மியா இருக்க மாரி பார்த்துக்கோங்க. எவ்வளோ அழகா நமக்கு வந்து பெசஞ்சு கிடச்சிருச்சு பாருங்க. இதே மாதிரி வந்து உங்களுக்கு நெறைய மாவு தேவைப்படுது அப்படின்னாலும், ஒரு 2, 3 தடவ மிக்ஸியில போட்டு எடுத்தீங்க அப்படின்னா, கஷ்டப்படாம உங்களுக்கு வந்து பெசஞ்சு வந்துரும். அதுக்கப்புறம் லைட்டா வந்து மாவு கையில தொட்டுக்கிட்டு, கொஞ்சமா ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டு, எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வந்து பெசஞ்சு குடுத்துருங்க. மாவு வந்து பெசையும் போதே தெரிஞ்சிருக்கும், மாவு எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சில சமயம் நம்ம வந்து சப்பாத்தி செய்யணும் அப்படின்னா, பிசையணுமே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு நெறைய பேர் வந்து செய்ய மாட்டாங்க. அதுவும் வேலைக்கு போறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, ரொம்ப குயிக்கா நீங்க இந்த மாதிரி ஐடியா ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியா முடிஞ்சிடும். இப்போ நம்ம கஷ்டப்படாம மாவு பெசஞ்சு எடுத்துட்டோம் இல்லையா? இத வந்து எவ்வளோ அழகா நம்ம வந்து கட்ட எதுவும் யூஸ் பண்ணாம தேய்ச்சு எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். கோதுமை மாவு வாங்கின பாக்கெட் வந்து இருந்துச்சுங்க. அத வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்த பாக்கெட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சமா இந்த மாதிரி ஆயில் 2 பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். நான் அந்த 3 பக்கமும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த கவருக்கு நடுவுல கொஞ்சமா மாவு டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிட்டு அந்த உருண்டைய நடுவுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம வந்து 2 விதமா மாவு வந்து தேய்ச்சு காட்டியிருக்கேங்க. உங்களுக்கு எது தேவைப்படுதோ, அதாவது எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாதிரி நீங்க வந்து மாவு வந்து தேய்ச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் வந்து வச்சு நான் உங்களுக்கு வந்து தேய்ச்சு காட்டுறேன். இந்த மாதிரி லைட்டா ஒரு ப்ரெஸ் குடுத்துட்டு, ஒரு 2, 3 தடவ அந்த மாதிரி நல்லா அங்கங்க ஷேக் பண்ணி, அழகா ரவுண்டா அந்த மாதிரி தேய்ச்சு தேய்ச்சு விட்டீங்க அப்படின்னா, ரொம்ப அழகா உங்களுக்கு வந்து மாவு இந்த மாதிரி தேய்ச்சு வந்துரும். தேவையான சைஸுக்கு நீங்க வந்து மாவ இந்த மாதிரி தேய்ச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு சப்பாத்தி செய்யறதுக்கு அதாவது சப்பாத்திக்கு தேய்ப்போம் இல்லையா? அந்த கட்டியே உங்களுக்கு வந்து தேவைப்படாது. வெறும் கவுண்டர் டாப்ல அந்த கவர மட்டும் போட்டுட்டு, நம்ம அழகா அந்த மாதிரி தேய்ச்சு எடுத்துடலாம். முதல் ஐடியா வந்து நம்ம பிளேட்டு வந்து வச்சு தேய்ச்சு எடுத்தோம் இல்லையா? இப்போ செகண்ட் ஐடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன வச்சு தேய்ச்சிருக்கேன் அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும். எங்கேயுமே உங்களுக்கு வந்து எந்த விதமான மிஸ்டேக்குமே ஆகாது. இதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்மாஷர் தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல கொழுக்கட்டை வந்து அச்சு யூஸ் பண்ணாம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்மாஷர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து எடுத்திருக்கேன். இந்த 2 பொருளுமே நமக்கு வந்து இது தேவையே படாது. இதுக்கு மேல சப்பாத்தி செய்றதுக்கு இந்த பொருள நீங்க வந்து யூஸ் பண்ணவே வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கவுண்டர் டாப் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாங்க. திரும்பவும் இந்த கவர்ல கொஞ்சமா வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க 2 பக்கமுமே. இதுக்கு நடுவுல நமக்கு தேவையான அளவுக்கு மாவு உருண்டை வந்து எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளோதான். இத அப்படியே வந்து வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு தடவை இந்த மாதிரி சப்பாத்தி மாவோட கவர் வந்து நீங்க கட் பண்ணி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா, ரெகுலரா நீங்க வந்து சப்பாத்தி செய்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்மாஷர் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி நான் வந்து பிரஸ் குடுக்குற மாதிரி நல்லா சுத்தி சுத்தி இந்த மாதிரி பிரஸ் குடுங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணும்போதே மாவு வந்து நல்லா திக்கா இருக்கா, இல்லன்னா தின்னா இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். நல்லா அழுத்தம் குடுத்து இந்த மாதிரி ரவுண்டா நல்லா சுத்தி சுத்தி தேய்ச்சு விடுங்க. வீடியோ வந்து நான் எங்கேயுமே கட் பண்ணலைங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ ஈஸியா அழகா நம்ம வந்து மெல்லிசா சப்பாத்திக்கு வந்து மாவு தேய்ச்சு எடுத்துட்டோன்னு பாருங்க. கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, சப்பாத்தி செய்றதுக்கு கஷ்டப்படுற உங்க ஃப்ரெண்டுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து கல்லுல போட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து மாவு மிக்ஸி கப்ப வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பெசஞ்சதால, மாவு வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க. பஞ்சு போல இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நெறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோங்க. டைம் இருந்தது அப்படின்னா மறக்காம வந்து செக் பண்ணிக்கோங்க. லைட்டா ஆயில் வந்து 2 பக்கமும் போட்டுட்டு திருப்பி திருப்பி போட்டோம் அப்படின்னா, சூப்பரான சாஃப்ட்டான சப்பாத்தி வந்து நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இந்த மாதிரி ரொம்ப அழகா எவ்வளோ சப்பாத்தி வேணும்னாலும் நம்ம தனியா வந்து செய்யலாம். பாருங்க எவ்வளோ சூப்பரா நமக்கு வந்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இந்த ஐடியாவும் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். பாருங்க நான் அந்த மாதிரி கசக்கியே காமிக்கிறேன். எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ற மிக்ஸி கப்போட இந்த மாதிரியான கேஸ்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மூடியிலருந்து தனியா கழண்டு வந்துரும். அப்பப்போ அத வந்து எடுத்து அதில வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அரைக்கிற மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி லூஸா இருக்கு அப்படின்னா, அத வந்து நீங்க உங்களோட ஃப்ரிட்ஜில அதாவது ஃப்ரீசர்ல கொண்டு போய் வச்சுட்டீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரத்தில நல்லா டைட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க அத வந்து திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல ரொம்ப அவசரமா உடனே தேவைப்படுது அப்படின்னா, வீட்ல நம்ம இந்த மாதிரி வந்து தலைக்கு யூஸ் பண்ற ஹேர் பேண்ட் வந்து வச்சிருப்போம் இல்லையா? அது வந்து போட்டு உடனே இந்த பிரச்சனைய வந்து நீங்க வந்து டெம்பரவரியா நீங்க வந்து சமாளிச்சுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி அந்த மூடிய வந்து சுத்தி அழகா போட்டுட்டு, இத அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நல்லா டைட்டா இருக்குங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வீட்ல இந்த மாதிரியான உடைஞ்சு போன அகல் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அகல் விளக்கு இருக்குல்ல, அது உடைஞ்சது இருந்தது அப்படின்னா, அத எடுத்து இந்த மாதிரி ஒரு இடிகல்ல சேர்த்து நல்லா இடிச்சு, நல்லா நைஸான பொடியாக்கி எடுத்துக்கோங்க. என்கிட்ட உடைஞ்சு போன அகல் விளக்கு எதுவும் இல்ல. அதனால நான் இன்னைக்கு ஒரு அகல் விளக்கு அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். அத நல்லா இடிச்சு பொடியாக்கி இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்த வந்து யூஸ் பண்ணி, கிண்ணத்துக்குள்ள வந்து கொட்டி விட்டுருங்க. அது கூட ஒரு 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ஒரு பேஸ்ட் பதத்தில உங்களுக்கு வந்து கிடைக்கும். இத வந்து நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல நம்ம கதவுல பார்த்தீங்க அப்படின்னா, கைப்பிடியெல்லாம் பித்தளையில வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா, அது ரொம்ப வருஷம் பழசா இருந்தாலுமே 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் அப்படின்னு பழசா இருந்தாலுமே, அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிட்டு ரொம்ப கருப்பா இருக்கும். அழுக்கெல்லாம் பிடிச்சுக்கிட்டு. அத வந்து கிளீன் பண்றதுக்கு இந்த ஒரே ஒரு பேஸ்ட்டு போதுங்க. நிமிஷத்துல உங்களுக்கு கிளீன் ஆயிடும். லைட்டா வச்சு நான் அந்த மாதிரி லைட்டா ரப் பண்ணும்போதே பாருங்க, எவ்வளோ அழகா உங்களுக்கு வந்து அந்த பழைய கலர் வந்து வருது பாருங்க. ரொம்ப அழகா இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கலாங்க. பழைய கால வீடுகள்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பித்தளையில யூஸ் பண்ணியிருப்பாங்க கைப்பிடி எல்லாமே. அதெல்லாம் எத்தன வருஷம் பழசா இருந்தாலுமே ரொம்ப ஈஸியா இந்த பேஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணி அழகா நம்ம வந்து கிளீன் பண்ணி எடுத்துடலாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது முன்னாடி நான் காமிக்கும்போது எந்த அளவுக்கு கருப்பா இருந்தது, இப்ப பாருங்க எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அப்ப நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்க வீட்ல கொசு தொல்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, இத கண்ண மூடிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 4, 5 பல் பூண்ட நல்லா இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கிண்ணத்துல வேப்பெண்ணெய் வந்து ஒரு 1 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. அந்த வேப்பெண்ணெய்க்குள்ள நம்ம எடுத்து நசுக்கி வச்சிருக்கிற பூண்ட நல்லா கை வச்சு கலந்து நல்லா பெசஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்த தோல் உரிச்சுக்கோங்க. தோல் உரிச்ச வெங்காயத்த பின்பக்கமா திருப்பிக்கிட்டு, இந்த மாதிரி கொஞ்சம் குழியா இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அந்த வெங்காயத்துக்குள்ள நம்ம ரெடியா எடுத்து வச்சிருக்கிற அந்த பூண்டு, வேப்பெண்ணெய் வந்து சேர்த்துருந்தோம் இல்லையா? அந்த எண்ணெய வந்து அந்த வெங்காயத்துக்குள்ள ஊத்தி விட்டுட்டு, ஒரு திரிய டிப் பண்ணி இப்படி போட்டுட்டு, அத அப்படியே கொளுத்தி விட்டுட்டு, உங்க வீட்ல எங்கெல்லாம் வந்து எந்த மூல முடுக்குலலாம் கொசு இருக்கோ, அந்த இடங்கள்லலாம் எடுத்துட்டு போயிட்டு காமிச்சீங்க அப்படின்னா, நிமிஷத்துல கொசு வந்து வீட்ட விட்டு ஓடி போயிடும். கண்டிப்பா இது வந்து நல்ல பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நான் இந்த டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணி, நெறைய பேர் ட்ரை பண்ணி நல்ல ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதனால நான் திரும்ப ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன மூடிகள் இருந்துச்சு அப்படின்னா, உங்க வீட்ல எடுத்து வச்சுக்கோங்க. தூக்கி போடாதீங்க. இந்த மூடி மட்டும் யூஸ் பண்ணி நெறைய டிப்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும். கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் வந்து ஷேர் பண்றேன். இப்ப இத வந்து கிச்சன்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுப்பு வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ கவுண்டர் டாப்ல நம்ம வந்து துடைக்கிறோம் அப்படின்னும்போது, அந்த அடுப்ப அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். கை வச்சு இங்க, அங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து இழுத்து வந்து நகர்த்திக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி பண்ணும்போது, அந்த அடுப்புக்கு அடியில 4 கால் மாரி குடுத்துருப்பாங்க இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரத்தில டேமேஜ் ஆயிடும். தண்ணி எல்லாம் பட்டு ஒரு மாரி துரு பிடிக்க ஆரம்பிச்சுரும். அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்காக, இந்த மாதிரி அந்த மூடிய அந்த கால் எல்லாத்துலயுமே வந்து வச்சு செட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா 4 பக்கமும் அழகா அந்த மாதிரி செட் ஆயிடும். அதுக்கப்புறம் அழகா நீங்க வந்து மூவ் ஆன் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரீசென்ட் டைம்ல நம்ம வந்து போஸ்ட் பண்ண வீடியோட தம்ப்நெயிலும் ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க வீடியோ சேனல்ல போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்கள மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.